மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்து வரும் நவராத்திரி விழாவின் 3வது நாளில் அம்மன் பாணனுக்கு அங்கம் வெட்டிய அலங்காரத்தில் காட்சியளித்தார். மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 2012 தசதர்ப்பம் என்ற பெயரில் கொலு கண்காட்சி நடந்தது. இந்த ஆண்டு சர்வம் பக்திமயம் என்ற பெயரில் நடந்து வரும் சிறப்பு கொலு கண்காட்சியில் ஆயிரக்கணக்கில் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த சனிக்கிழமை துவங்கிய நவராத்திரி விழாவின் முதல் நாளில் மீனாட்சி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சியளித்தார். 2ஆம் விழாவான ஞாயிறன்று இரவு அம்மன் கருங்குருவிக்கு உபதேசம் செய்யும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 3ஆம் நாள் விழாவில் மீனாட்சி அம்மன் பாணனுக்கு அங்கம் வெட்டிய கோலத்தில் காட்சியளித்தார். பாணனுக்கு அங்கம் வெட்டிய கோலத்தை பார்ப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது ஐதீகம். எனக்கு பிடிச்சது இந்த விதவிதமான கல்யாணம், தெய்வீக திருமணங்களோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் முருகன் வள்ளி திருமணம், ஒரு பக்கம் கிருஷ்ணன் ருக்மணி திருக்கல்யாணம், அப்புறம் முருகன் தெய்வானை கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த மாதிரி டிஃபரெண்ட் கல்யாணம் கடவுளர்களோட திருமணத்தை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நேரம் நின்று ரசிச்சு பார்த்துட்டு தான் வந்தேன். போங்க நகருங்கன்னு சொன்னாலும் நான் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகத்தையும் தத்ரூபமாக விளக்கும் வகையில் தனித்தனி கொலு பொம்மைகளும் வைக்கப்பட்டுள்ளன. மதுரை பக்தி எனும் தலைப்பில் சித்திரை தேரோட்டம், தெப்ப திருவிழா, கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல், மீனாட்சி அம்மன் கோவிலின் சிறப்பு குறித்து விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சியை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர்.